இவர்களுடைய விரயஸ்தானத்துக்கு சாட்டானுடைய 10th பார்வையும் மார்ஸோடைய 9th பார்வை. ஏன் அப்படின்னா இவர்களுடைய விரயஸ்தானத்துக்கு சாட்டானுடைய 10th ஆஸ்பெக்ஷனும் மார்ஸனுடைய 4th ஆஸ்பெக்ஷனும் ஒன்றாக வந்து விழுகிறது. அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை புதுமையாக செய்ய போய், குறிப்பாக அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், லாபம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும், கூடுதலாக நாம் சில செலவுகளையும் அதனால் சில நஷ்டங்களையும் நாம் நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரை கணவனை குறிகாட்டக்கூடிய அந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு பித்துர்ஸ்தானத்தில் இருக்கிறார். பித்துருங்கிறது அப்பா. அப்போது இந்த பித்துர்ஸ்தானங்கிறது காலபுருஷனுக்கு 6வது வீடாக வருகிறதுனால் சில சமயம் இவங்க அப்பாட்டேருந்து கடன் வாங்கி இவங்களுடைய கணவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க.